வணக்கம். நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து காலாப்பட்டு சிறையிலிருந்து விடுதலையான பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வரவேற்றார். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் கடந்த 10ஆம் தேதி தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தபோது தடியடி நடத்தி 186 பேரை கைது செய்த போலீசார் காலாப்பட்டு சிறைக்கு கொண்டு சென்றபோது போலீசார் தடியடியில் ஊழியர் ஒருவர் இறந்துவிட்டதாக தகவல் பரவியதால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் போலீசார் வாகனத்தை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இதுகுறித்து 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனைத்து வழக்குகளிலும் ஜாமீன் கேட்டு பணி நீக்க ஊழியர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுவை விசாரித்த நீதிபதி பணி நீக்க ஊழியர்கள் அனைவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். அதன்படி தினமும் மாலையில் ஊழியர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். தலா 5000 பிணைய தொகையுடன் ஒரு நபர் ஜாமீனும் வழங்க வேண்டும். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பிணைய தொகை மற்றும் ஜாமீன் கொடுக்க ஊழியர்களின் உறவினர்கள் குவிந்திருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன், சத்தியவேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு மத்திய சிறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களை சிறை வாசலில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் ஆகியோர் வரவேற்றனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் ஊழியர்களை புதுவைக்கு அழைத்து வர காங்கிரஸ் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பாகூர் மற்றும் கிருமாம்பாக்கம் ஏரிகளை புனரமைத்து சுற்றுலா தலமாக்குவதற்கு ஏதுவாக மரங்கள் நடுவது குறித்த ஆலோசனை கூட்டம் அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை சட்டசபையில் உள்ள நலத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் பாகூர் மற்றும் கிருமாம்பாக்கம் ஏரிகளை புனரமைத்து சுற்றுலா தலமாக்குவதற்கு ஏதுவாக மரங்களை நடுவது குறித்த ஆலோசனை கூட்டம் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் நடந்தது. குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட ஊரக முகமை திட்ட இயக்குநர் ரவி பிரகாஷ், வனத்துறை இயக்குநர் செந்தில்குமார் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் தானே புயலால் பசுமை இழந்த புதுச்சேரியில் மரக்கன்றுகள் நடும் திட்டம் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பசுமை இழந்த பகுதிகளை கண்டறிந்து அந்த இடத்தில் மரக்கன்றுகளை நட்டு மீண்டும் பசுமையை உருவாக்க திட்டமிடப்பட்டது. இதற்கு தேவையான மரக்கன்றுகளை வழங்க வனத்துறையும், நடுவதற்கான இடங்களை பொதுப்பணித்துறையும் வழங்குவது என்றும், நடப்படும் மரக்கன்றுகளை 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வட்டார வளர்ச்சி அலுவலகம் பராமரிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. மற்றும் முதல்வர் ரங்கசாமி முயற்சியால் தூர் எடுக்கப்பட்ட உசுடு, பாகூர், கிருமாம்பாக்கம் ஏரிகள் பராமரிக்கப்படாமல் உள்ளதால் அந்த ஏரிகளையும் பல்வேறு இடங்களில் உள்ள குளங்களையும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்டு நிதித்துறை ஒப்புதலுக்காக சென்றுள்ளதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பணிகளை துவங்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதற்காக உசுடு ஏரியில் உள்ள செடி கொடிகளை அகற்றுவதுடன் நடுவில் இருக்கும் தீவு பகுதியை அழகுபடுத்துவது, மரங்களை பராமரித்து பறவைகள் சரணாலயத்தை ஏற்படுத்துவது, அதேபோன்று பாகூர் ஏரி நடுவிலும் தீவு பகுதியை உருவாக்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. இவைகளை காலதாமதமின்றி முதல்வர் ரங்கசாமி ஒப்புதலுடன் விரைவில் செயல்வடிவம் கொடுக்க அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு உடனே வேலை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். நிபந்தனை ஜாமீனில் வெளியான பணி நீக்க ஊழியர்களை வரவேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 186 பேர் மீது அரசு அபாண்டமாக பழி சுமத்தி சிறையில் அடைத்தது. பின்னர் ஜாமீன் பெற முயன்ற போது அதனை தடை செய்ய அரசு முயற்சித்தது என்று தெரிவித்தார். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சம்பளம் இன்றியும் பணிபுரிய தயாராக உள்ளதாகவும், அரசு சம்பளம் வழங்கும் போது வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளனர். எனவே அரசு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் உடனடியாக வேலை வழங்க வேண்டும். இல்லையெனில் வேலை வழங்கும் வரை பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார். காவல்துறையானது அரசாங்கத்தினுடைய கட்டளையின்படி இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீது வேண்டுமென்றே அபாண்டமான பழியை சுமத்தியிருக்கின்றார்கள். அந்த 186 பேரை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். இல்லாத குற்றங்களை எல்லாம் அவர்கள் மீது சுமத்தி நீதிமன்றத்திலே நிறுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அவர்களுக்கு வெளியிலே வருவதற்கு கூட
பல தடைகள் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. என்ஆர் அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் செய்த பணியிடத்தை நாங்கள் செய்ய போகின்றோம், நீங்கள் எப்பொழுது சம்பளம் கொடுக்கின்றீர்களோ அப்பொழுது கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைதான். இப்படிப்பட்ட நிலையிலே மறுபடியும் அவர்களுக்கு முறையான ஜாமீன் பெற்று வருகின்ற நேரத்தில் அந்த ஜாமீனை பெறாமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து தடைகளையும் அரசாங்கத்தின் சார்பாக செய்திருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் அவருடைய உரிமையை கேட்கின்றார்கள். அந்த உரிமை தருவதில் இந்த அரசாங்கத்திற்கு என்ன தயக்கம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இன்றைய தினம் கூட மறுபடியும் அவர்கள் வேலை செய்த இடத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது கிடைக்கின்ற வரை அவருடைய போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவும் தொடரும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். புதுவை முதலியார்பேட்டை காவல் வட்டம் சார்பில் போலீசார் வியாபாரிகள் ஆலோசனை கூட்டம் SP பைரவசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை 100 அடி சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் முதலியார்பேட்டை காவல் வட்டம் சார்பில் போலீசார் வியாபாரிகள் ஆலோசனை கூட்டம் தெற்கு SP பைரவசாமி தலைமையில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கரதாஸ், பாலகிருஷ்ணன், சப் இன்ஸ்பெக்டர்கள் இனியன், கணேஷ் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வியாபாரிகள் பங்கேற்று பேசுகையில் 100 அடி சாலையில் மாமூல் கேட்டு ரவுடிகள் தாக்குதல், மிரட்டல், கடை சூறையாடல் உள்ளிட்டவை நிறுத்தப்பட்டுள்ளது என்றும், ஆனால் தற்போது அதே கும்பல் கோவில் பெயரை சொல்லியும் அரசியல் பிரமுகர்கள் பெயரை சொல்லியும் நன்கொடை கேட்டு மிரட்டுகின்றனர் என்றும், மேலும் இதேபோன்று திருநங்கைகளின் அட்டகாசமும் தாங்க முடியவில்லை என்றும், பணம் கொடுக்காவிட்டால் போக மறுக்கிறார்கள் என்றும் கூறினர். அதற்கு பதிலளித்து பேசிய SP பைரவசாமி, ரவுடிகள் தொல்லையை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே வேறு வழிகளில் ரவுடிகள் பணம் கேட்டால் தகவல் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அதேபோன்று திருநங்கைகள் அட்டகாசம் செய்தால் புகார் அளிக்கும்படியும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் புதுவை வருகையை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கலைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மாநில திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் தலைமையில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் நிதி மற்றும் பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்திற்காக புதுவைக்கு வரும் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் நவீன ரக துப்பாக்கியை கையாள்வது குறித்து செயல்முறை பயிற்சி நடைபெற்றது. புதுவை கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் காவலர்களுக்கு நவீன ரக துப்பாக்கியை கையாளும் முறை பற்றிய செயல்முறை பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயுதப்படை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் சிவகணேஷ், ஹேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று காவல்துறைக்கு தற்காலத்திற்கேற்றவாறு வரவழைக்கப்பட்ட நவீன ரக துப்பாக்கியை வழக்கு விசாரணைக்காக சிறை கைதிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் எவ்வாறு கையாள வேண்டும் என்று விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் ஆயுதப்படை காவலர்கள் திரளாக கலந்து கொண்டு நவீன ரக துப்பாக்கியை பயன்படுத்தும் முறை பற்றிய பயிற்சியை பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.